பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா யசிஹு லுகர் தொழுகக்கூடாது. அல்ஃபுல் அசர் அசர் தொழுகைக்கு பின்னால் லுகர் தொழுவது கூடாது. கலா தொழுகை கூடாது. ஹல்ஃபுல் அதாவுக்கு பின்னால் கலா தொழுகை கூடாது. வக்ஸுகா அதுக்கு மாற்றமானது. அதாவது கலாவுக்கு பின்னால் அதா தொழுகை கூடாது. அதாவுக்கு பின்னால் கலா தொழுகை கூடாது. சில நேரத்தில் அப்படி அமையும். முதல்ல கலாவை தொழுது முடிச்சிடணும், அதுக்கப்புறம் அதா தொழுகை தொழணும். சில நேரத்தில் அதாவை தான் தொழுவணும், நேரம் இல்லாமல் போயிருந்ததுனால சில பேர் நேரம் இல்லை அப்படின்னா அதா தொழுகையை ஃபஸ்ட்டு தொழணும், அதுக்கப்புறம் கலாவை தொழணும். அதானா அந்தந்த நேரத்து தொழுகை, கலானா மிஸ் ஆன தொழுகை. லுகருடைய ஃபஜ்ர் தொழுகை மிஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இப்போ நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் தொழுகிறது கலா தொழுகை. அதா தொழுகைனா அந்தந்த நேரத்தில் இருக்குது. லுகர் நேரத்தில் நம்ம இருந்தோம்னா நமக்கு லுகர் அதா, அசர் நேரத்தில் இருந்தோம்னா நமக்கு அசர் அதா. அதானா அந்தந்த நேரத்து தொழுகை. அப்போ சில நேரத்தில் கலாவை ஃபஸ்ட்டு தொழுதுட்டு அப்புறம் அதாவை நிறைவேற்றணும், சில நேரத்தில் அதாவை நிறைவேற்றிட்டு கலாவை ஃபஸ்ட்டு தொழணும். அப்போ அதான் அங்கே சொல்ல வராங்க. ஃபர்லு ஹல்ஃபு நஃப்லி, ஃபர்லு தொழுகை ஆகிடுது. ஹல்ஃபு நஃப்லி, நஃபிலுக்கு பின்னால் ஃபர்லு தொழுகை தொழுவது கூடாது. முதல்ல ஃபர்லில் தொழுகணும், அதுக்கப்புறம் தான் நஃபிலை தொழுகணும். வயசிகு நஃபில் கூடும். ஹல்ஃபுல் ஃபர்லு தொழுது பின்னால் நஃபில் தொழுகை கூடும். வலா யசிஹு கூடாது. இக்திதாவு பின்பற்றுவது, மௌமுமை பின்பற்றுவது கூடாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போய் ஒரு இமாமை பின்பற்றி 3ஆம் ரக்காயத்தில் ஒரு இமாமை பின்பற்றி தொழுகிறோம். அவர் என்ன நம்ம 3ஆம் ரக்காய் தொழுகிறப்ப இமாம் தொழுவை முடிச்சுட்டு வெளியே போயிடுவார். நம்ம தொழுதுகிட்டு இருப்போம். நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறத நம்மளை பார்த்து ஒருத்தர் நம்மளை இமாம் ஆக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது கூடாது. திரும்ப கவனிங்க. இமாம் தொழு வச்சிட்டு இருக்கிறாரு. அவர் 3ஆம் ரக்காயத்தையோ இல்லாட்டி 4ஆம் ரக்காயத்தையோ தொழு வைக்கிறாரு. நாம் அங்கே போய் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவர் 4 ரக்காயத்து அவருக்கு முடிஞ்சவுடனே எந்திரிச்சு போயிடுவார். நமக்கு அதுக்கப்புறம் 2-3 ரக்காயத்தோ மீதம் இருக்கும். இப்போ நாம் தொழுதுகிட்டு இருப்போம். பின்னாடி வந்த ஆள் நம்மளை இமாமும் நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், நம்ம தோளில் தட்டி விட்டு எனக்கு சேர்த்து தொழுவை அப்படிம்பார். நம்ம அப்படியே சவுண்டாக ஓதுவோம். அப்போ அவர் நம்மளை இமாம் ஆக்கிட்டு தொழுவார். இப்போ நம்ம இமாம் ஆகிறது கூடாது. அதுதான் சொல்ல வராங்க. அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கே ஒரு இமாம் இருந்தார், அப்போ நம்மளே ஒரு ஆள் இமாம் ஆக்கக்கூடாது. இதுதான் விஷயம். நமக்கே ஒரு இமாம் இருந்தார், இப்போ நம்மளை ஒரு ஆள் இமாமை ஆக்கக்கூடாது. அதுதான். ஏன்னா தெளிவாக செஞ்சு வேணால் காமிக்கிறேன் கிளாஸில். வலா ரஜுலின் இம்ராத்தின், ஒரு ஆண் ஒரு பெண்ணை பின்பற்றி தொழுவது கூடாது. ரஜுலின் ஆண், இம்ராத்தினா பெண். ஒரு ஆண் பெண்ணை பின்பற்றி தொழுவது கூடாது. ஃபைன் தபையன பாத சலாத்தி, தொழுகை முடிந்த பின்னால் தெரிந்தால், தொழுகை முடிந்த பின்பு தெரிந்தால், அன்ன இமாமஹு அவனுடைய இமாமாகிறவர், வாஹிதுன் ஒருவராயிருக்கும், மின் ஹாவுலாயி இந்த பிரிவிலிருந்து ஒருவராயிருக்கும். அதாவது இவர் பின்பற்றி தொழுத இமாம் பெண்ணாக இருப்பார், இல்லை அப்படின்னா மௌமூமாக இருப்பார். மௌமூம்னா அதுக்கெல்லாம் சொன்னல, அந்த மௌமூமாக இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்படின்னா தொழுது முடிச்ச மட்டும் தான் தெரியுது. நாம் பின்பற்றினது ஏற்கனவே பின்பற்றி தொழுத ஒரு ஆளை தான் பின்பற்றணும் அப்படின்னு தெரியணும். இல்லை அப்படின்னா நாம் பின்பற்ற ஆள் அது பெண் அப்படின்னு தெரிஞ்சால் லஜ்மத்துகு அவனுக்கு அவசியமாகும். அந்த தொழுகையை மீட்டுவது அவசியமாகும். எஸ்ஹு கூடும். இக்திதாவு பின்பற்றுவது கூடும். முத்தவல்லி ஒளி செய்தவன் பின்பற்றுவது கூடும். பில் முத்தையம்மி தயமம் செய்திருப்பவனை. இமாம் தயமம் செஞ்சுருந்தார், பின்பற்றி தொழுகிறவங்க ஒளி செஞ்சுருக்கிறாங்கன்னா பரவாயில்ல, அது தொழுகை கூடும். காசிர் ரஜிலி காலை கழுகியவன், மாசிர் ஹுஃபைனி ஹுஃப்னா சாக்ஸ் மாதிரி உள்ள ஒன்று, சாக்ஸு அணிந்து தொழுபவனை பின்பற்றுவது கூடும். இமாம் சாக்ஸ் அணிந்து சாக்ஸ் அணிஞ்சவராக இருக்கார், பின்னாடி தொழுகிறவங்க காலை கழுவுனவங்களாக இருக்கிறாங்க. இப்படி இமாமை பின்பற்றுவது கூடும். என்னென்னா, இப்போ குளிர் காலத்தில் கடுமையான குளிர், பனிப்பிரதேசம், அண்டார்டிகா, ஆர்டிகா, ரஷ்யா போன்ற நாளெலாம் கடுமையான குளிர் இருக்கும். அந்த நேரத்தில் ஒளி செஞ்சுட்டு காலை கழுவிட்டு நம்ம சாக்ஸை போட்டோம் அப்படின்னா, சாக்ஸு கிழியாமல் இருக்கிறவரெலாம், சாக்ஸை கழட்டாமல் இருக்கிறவரெலாம்
3 நாளைக்கு ஒலி செய்ய 3 நாளைக்கு காலை கழுக தேவையில்லை. 3 நாளைக்கு ஒலி செய்கிறோம்ல, அந்த நேரத்தில் காலை கழுக தேவையில்லை. அப்படி இருக்கிற ஒரு ஆளை நான் காலை கழுகுன ஒருத்தவன் பின்பற்றி தருவது கூடும். வல் காயிமு பில் காயிதி, இமாம் வந்து உக்காந்து தொழுகிறாரு, மற்றவங்க நின்று தொழுகிறாங்க, இது வந்து கூடும். வல் காயிம்னா நின்று தொழுகக்கூடியவன், பில் காயிதி உட்கார்ந்து தொழுகக்கூடியவனை பின்பற்றுவது கூடும். அல் மசாயிலு தத்தா அல்லக்கு பில் ஜமாத்தி, சட்டங்கள் தத்தா அல்லக்கு பில் ஜமாத்தை கொண்டு சம்பந்தம் வைக்கின்ற சட்டங்கள். இதான் ஃபசதத்து சலாத்துல் இமாமி, இமாமுடைய தொழுகை வீணானால் பி சபபின் ஒரு காரணத்தை, சபபின் நஸ்பாபி காரணங்கள், ஏதோ ஒரு காரணத்தினால ஃபசதத் சலாத்துகு சலாத்து முக்ததீன் ஆயிரம், முக்ததீனுடைய தொழுகையும் ஏதோ ஒரு காரணத்தினால இமாமுடைய தொழுகை ஃபசாதானால் முக்ததியுடைய தொழுகையும் ஃபசாதாகிவிடும், முறிந்துவிடும். அப்போ பிசபின் காரணத்தை கொண்டு மின் அஸ்பாபி காரணங்களிலிருந்து ஒரு பல காரணங்களுக்கு இமாம் தொழுகை, இப்போ தொழுகை முடிக்கிற காரணங்களிலிருந்து ஏதோ ஒரு காரணத்தினால இமாமுடைய தொழுகையை முறிந்துவிட்டால் முக்ததீனுடைய தொழுகையும் முறிந்துவிடும். எஜிபு வாஜிபாகும் அலைஹிம் அவர்கள் மீது ஐது மீட்டுவது சலாத்தகும் அவருடைய தொழுகையை மீட்டுவது வாஜிபாகும். இதா அலிமு அறிந்தால் தி ஃபசாதி சலாத்தி இமாமி இமாமுடைய தொழுகை முறிந்துவிட்டது என்று அறிந்தால் அவர்கள் தங்களுடைய தொழுகையை மீட்டுவது வாஜிபாகும். வல் இமாம் ஆகிறவர் யூலினு அறிவிப்பு கொடுப்பார் பி ஃபசாதி சலாத்திஹி தன்னுடைய தொழுகை முடிந்துவிட்டது என்று அறிவிப்பு கொடுப்பார். லி ஏலம அறிவதற்கு, முக்ததூன பின்பற்றி திரும்பவர்கள் அறிவதற்கு, வயுது சலாத்தகும் அவருடைய தொழுகையை மீட்டுவதற்காக, பின்பற்றி திரும்பவர்கள் அறிவதற்காக, இமாம் என்னுடைய தொழுகை முடிந்துவிட்டது, அதனால் நீங்கள் உங்களுடைய தொழுகையை திரும்ப தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு இமாம் அறிவிப்பு கொடுக்கணும். அப்படி அறிவிப்பு கொடுத்தா தான் பின்பற்றி தொழுபவங்களுக்கு தொழுகணும் அப்படின்னு தெரியும். இதா காம நின்றால் இமாம் நின்றால் இலா ரக்காத்தி சாலிசத்தி மூன்றாவது ரக்காயத்துக்கு இமாம் நின்றால் அவ்வளது சலாம் கொடுத்து விட்டாள். கபுல எஃபுருகல் மௌமும் முடிப்பதற்கு முன்பு, கபுலனா முன்பு, எஃபுருகல் மௌமும் முடிப்பதற்கு முன்பு, மினல் கிராத்தி தசஹுதி அத்தையாத்து ஓதுவதை முடிப்பதற்கு முன்பு இமாம் சலாம் கொடுத்து விட்டால் ஃபஅலா கடமையாகும், முக்ததியின் மீது கடமையாகும், இக்குமாலு பூர்த்தியாக்குவது, தசஹுதி அத்தையாத்தை பூர்த்தியாக்குவது கடமையாகும். இவன் பின்பற்றி தொழுகிறவன் அத்தையாத்தை ஓது முடிக்கலை, அதுக்குள்ளே இமாம் வந்து சலாம் முடிச்சிட்டார் அப்படின்னா அப்போ இவன் இருந்த அத்தையாத்தை ஓதிட்டு தான் தொழுகையை முடிக்கணும். சும்ம பிறகு யுத்தாபியுல் இமாமை பின்பற்றுவான். ஃபில் கியாமிஹி அவு தஸ்லீமிஹி இமாம் தொழுகையை முடிச்சிருந்தா இவன் வந்து அத்தையாத்தை முடிச்சுட்டு தொழுகையை முடிச்சுக்கலாம். ஒருவேளை இமாம் வந்து அடுத்த ரக்காயத்துக்கு 4வது ரக்காயத்து 3வது ரக்காயத்துக்கு எந்திரிச்சார் அப்படின்னா இவன் என்ன பண்ணலாம், அது 4வது ரக்காயத்துக்கு வந்து எந்திரிச்சிடலாம். சும்மா பிறகு தாபு பின்பற்றுவான், இமாமை பின்பற்றுவான். ஃபி கியாமிஹி அவனுடைய நிற்குதலிலே இமாமை பின்பற்றுவான். அவ்வளவு தஸ்லீமிஹி சலாம் கொடுப்பதிலே இமாமை பின்பற்றுவான். இமாம் நின்றார்னா, இவன் அத்தையாத்து ஓதுறதுக்கு முன்னாடி இமாம் நின்றுட்டார்னா இவனும் நின்றுவான். இவன் அத்தையாத்தை முடிப்பதற்கு முன்னால் இமாம் நின்றுட்டார்னா இவனும் நின்றுவான். இமாம் சலாம் கொடுத்துட்டார்னா இவனும் சலாம் கொடுத்துருவான்.